அப்பாலாம் படுத்துட்டாங்க இன்னைக்கு சீக்கிரமாவே. அப்பா அப்பா ஏயா வண்டியா? என்னப்பா உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? நேரமா படுத்துட்டீங்க. மணி எத்தனையா? 9 மணிதான் ஆகுது. இவ்வளவு சீக்கிரமா படுத்துட்டீங்க. நீங்களாம் கொஞ்சம் அலைச்சலுப்பா. அங்க இங்கன்னு கொஞ்சம் அலைஞ்சனா அதான் படுத்துட்டேன். உடம்பு எதுவும் முடியலையோன்னு நினைச்சிட்டேன் நேரமா படுத்துருக்கீங்கன்னு. வேலை முடிஞ்சுதாயா? வேலை முடிஞ்சுதுப்பா. சரியா உக்காரு, உங்க அம்மாவை சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்கப்பா. மீனா மீனா என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? மீனா பையன் வந்து நான் சாப்பாடு போட்டு கொடு. மீனா ஆமா வேலை வெட்டி முறிக்கிற, சோறு போட்டு கொடுக்கறது கூட உனக்கு வலிக்குது. பையனுக்கு நம்மளே சோத்தை போட்டு கொடுப்போம். காவியா வீட்டுக்கு வேற போனாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நம்மளும் எதுவும் கேட்கல. சரி அப்பா வரட்டும் என்னன்னு கேட்டுக்கலாம். இந்தாயா சாப்பிடு. என்னப்பா நீங்க எடுத்துட்டு வரீங்க? அம்மா எங்க? ஓ அம்மா தானே, அவதான் இழுத்து போதி தூங்கிட்டு இருக்காளே. சரி நான் வந்து உட்காரேன், வந்து உட்காருங்க. சாப்பிடியா? என்னப்பா மீனெல்லாம் வாங்கி சமைச்சிருக்கீங்க? அதான் சீதா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாங்கல்ல, வந்தவங்களும் சும்மாவை அனுப்பி வைக்க முடியும். அதுவும் இல்லாம உங்க அத்தையெல்லாம் வந்தாங்க. அதான் மீன் எடுத்துட்டு வந்து ஆக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சோம். சாப்பிடியா? எப்பா சொல்லுங்கப்பா. காவியா வீட்டுல பேசணும். சரிங்கப்பா. என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு எதுவும் கேட்கல. இல்லப்பா எதுலையுமே அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களா பார்த்து என்ன முடிவு பண்றீங்களோ அது பண்ணுங்க. அதான் காவியா வீட்டுல பேசணும். முறைப்படி பொண்ணு பாக்குறது வச்சுக்கலான்னாங்க. நீ என்னைக்கு லீவுன்னு சொல்லு, நம்ம அன்னைக்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா என்ன சொல்றீங்க? காவியா ஒத்துக்கிட்டாளா? காவியாவுக்கும் சம்மதம், உங்க அம்மாவுக்கும் சம்மதம். எல்லாரும் பேசணும், பேசினதுல புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால நீங்க முறைப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? சரிப்பா. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமும் காவியா படிக்கணும்னு ஆசைப்படுது. சரி புள்ள ஆசைப்படுறது ஏன் கெடுக்கணும், அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலான் இருக்கோம். என்ன சொல்ற? சரிப்பா படிக்கட்டும், யார் வேண்டானா. அப்புறம் இங்க இருந்தா உங்க அம்மா குடைச்சல் பண்ணுவா. அதனால ஒரு தனி கொடுத்தன மாதிரி எதுவும் வச்சுக்கலாமான்னு ஒரு பேச்சு வந்துச்சு. நீ என்ன சொல்ற? முதல்லயே காவியா இங்க வந்து நிம்மதி இல்லாம இருந்தா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம் அம்மா எப்படி இருக்காங்க என்னன்னு. அப்படி ரொம்ப எதுவும் பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா தனியா பார்த்துக்கலாம்ப்பா. மற்றபடி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அதை பத்தியெல்லாம் பேச வேண்டாம். சரியா, சரி சாப்பிடு. சொல்லிட்டேன், உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்லைல்ல? அம்மா என்னதான் இருந்தாலும் அவசரமா எதுக்குமா இதெல்லாம்? எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கும் தான் உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, பிள்ளைய இன்னொரு வீட்டுக்கு தாட்டி வர்றது தானே ஒரு தாயா என்னோட கடமை. நான் போயிட்டேன்னா நீ என்னம்மா பண்ணுவ? எனக்கு என்ன, ஒரு நேரம் பொங்குனா 3 நேரம் வச்சு சாப்பிடுவேன். நான் என்ன உன்னை தூரத்துக்கா கட்டி கொடுக்குறேன்? நினைச்சோனே எட்டி பார்க்குற தூரத்துல தான் இருக்கிற. உடனே நீ வந்தீன்னா உனக்கும் சேர்த்து ஒரு ஒலை வைக்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? என் புள்ள வேற பக்கம் தூரமா இருந்தா தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குமா. அதுவும் இல்லாம இத்தனை பேர் வந்து கேட்கும்போது நம்ம பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னா அது கஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாம கல்யாணம் முடிச்சோன்னே அவங்களே படிக்க வைக்கிறேன்லான்னு சொல்றாங்க. அதனாலதான் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச காசை உன்கிட்ட கொடுத்துருவேன். இருந்தாலும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்கு வரன்னு விடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏம்மா இருந்தாலும் எனக்கு அவங்க அம்மாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. எம்புட்டு தைரியமா புரட்டியெல்லாம் எடுத்து கழுத்துல வச்சு உனக்கு பயமா? யாராவது நீ சொன்னீனா சிரிச்சு போடுவாங்கம்மா. அம்மா என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? அது ஏதோ கோவத்துல என்னை அறியாம வச்சுட்டேன். இருந்தாலும் ஏற்கனவே அவங்க அப்படியெல்லாம் பேசுவாங்கம்மா. அங்கே போய் இருக்கிறத நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போ தான் எந்த இதுவும் இல்லாமல் தனியாக சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ளே போகணுமான்னு யோசிக்கிறேன். குடும்பம்னா 1000 தாமா இருக்கும். அதான் சொல்கிறாங்களே தனியாக கூட பார்த்து வைக்கிறோன்னு. அப்புறம் என்ன, கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இருங்க, இல்லையா தனியாக இருங்க. புரிஞ்சுக்கிற அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. என்னம்மா இருங்க இருங்கன்ற? இருப்போம், நீங்களும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான். என்னமோ இருங்க இருங்கன்றீங்க.
எப்படியோ ஒண்ணு, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் தங்கம். அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேம்மா, இதை எடுத்து அங்கே வச்சிருங்க. எதுக்கு இந்த நேரத்துல பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்க? காலையில கழுவிக்கிறது வச்சா என்ன காலையில கழுவ முடியாதா? இல்லைம்மா கழுவிட்டேன். காலையில என்ன எல்லாரும் இருக்கிறோம், ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா வேலை முடியுது. ராத்திரியே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு உடம்பு செல்லாம இந்த தண்ணியில சிலு சிலுப்புல இழுத்துக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும்மா, ஒரு வீட்டில் வந்து இருக்கிறோம், அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சால் தானே இருக்க முடியும். ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்க நீ? பின்ன என்னம்மா, ஏதோ எங்களுக்கு வீடு வாசல்னு அமையாமல் போச்சு, அதனால் ஒரு வீட்டில் ஒண்டி வந்து இருக்கிறோம். அதுக்குன்னு சும்மா இருக்க முடியுமா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு தானே ஆகணும். அப்படியே அரஞ்சேன்னு வையே, கோவம் வந்துச்சு வச்சுக்க, அடிச்சு போடுவேன். பேசி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? யார் வீடு இது? எல்லாருக்கும் பொதுவான வீடு தான். அவளுக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு எல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் பொதுதான் இந்த வீடு. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. இல்லைம்மா, என் மனசு விட்டு போயிடுச்சுமா. இனிமேல் மாதம் மாதம் நாங்கள் வாடகை கொடுத்துட்றோம், இல்லையா நாங்கள் வீடு பார்த்துட்டு போயிடுறோம். இத்தனை மாதம் இருந்ததுக்கு வேணா நான் வாடகை கொடுத்துட்றேம்மா. அவ ஏதோ தெரியாம பேசிவிட்டாடி, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் கோவத்துல வார்த்தை வர்றதுதான், அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி பேசாத சொல்லிவிட்டேன். இல்லைம்மா, ஒரு மனுஷனுக்கு ஒரு சூடு, புரிஞ்சுக்கிட்டேன். விலகி இருக்கிறது தானே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் வீடு பார்த்துட்டு போயிடுறோம்மா. இன்னொரு தடவை இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பால் தான் ஆத்திக்கிட்டு சூட மூஞ்ச ஊத்தி போடுவேன் சொல்லிவிட்டேன். இன்னொரு தடவை இப்படி பேசினா அரைச்சிருவேன். ஏண்டி இந்த வீடு என்ன அவளை கட்டி விட்டா இல்ல உன் தம்பி கட்டுனானா? உன் தம்பி ஏதாவது நீ சொன்னானாடி? ஏண்டி இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? அவ ஏதோ அப்படி பேசுறா, நீ என்ன இப்படி பேசுற? எல்லாரும் வேற என்னடி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பெத்தவளை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்கடி. புரியாம பேசுறா. உங்க அப்பா கட்டின வீடுடி, எல்லாத்துக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குடி. அழாதம்மா, எதுக்கு அலற? பாரு, பிள்ளைக்கு பால் ஆத்தி வச்சிருக்கேன், கொண்டு போய் பிள்ளைய குடிக்க சொல்லு. மாப்பிள்ளைகிட்ட இங்க நடந்ததுல எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீடே ரெண்டாயிடும்டி. இந்த வீடை எம்பிட்டு தூரம் கொண்டு வரதுக்கு எம்பிட்டு பாடுபட்டேன்னு உனக்கு தான் தெரியும். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கடி, குடும்பத்தை தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. கூட்டு குடும்பமா வாழ்றதுன்றது பெரிய விஷயம். இந்த ஊரே இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் கண்ணுப்பட்ட மாதிரி குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கடி, ஆளாளுக்கு கோவப்பட்டு. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினச்சிக்காத. தயவு செஞ்சு இங்க நடந்தது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாதடி. ஆம்பளைங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. இந்த புள்ளை கொண்டு போய் கொடு. போமா போ. இவ பேசின பேச்சு என் புள்ள மனசை எப்படி காயப்படுத்தி இருக்கும். அதனாலதான் அவ இந்த வார்த்தையை சொல்றா. என்னைய அடிக்கிறியா? இப்ப இரு, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இங்க பாரு, என்னைய அடிக்கிற பாரு நீ. இப்ப இரு, உன்னைய. ஏ வாண்டே, இங்க வா. ஜிஜிஜியா, பாலை கொட்டிடுவ. தலைவனியை கீழே போடு. இந்த பாலை குடி. உத வாங்கிடுவேன். நல்லா பச்சை தண்ணி மாதிரி ஆத்தி கொண்டு வந்திருக்குது. சுடு சூடுன்னு சொல்லி குடிக்காம அப்படியே தூங்குறது தினமும். குடி. பெட்ல ஊத்திராத, உட்காந்து குடி. புள்ளையோட இப்படி தலைவணி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்களே. சும்மா இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குன்னு விரிச்ச விட்ட பெட்டில் இப்படியே ஆடிட்டு அப்புறம் ராத்திரி தூக்கம் வரல, உடம்பு வலிக்குது, அப்படி இப்படின்னுவீங்க. சரி, அப்ப படுத்து தூங்கு. கண்ணை மூடு. கண்ணை முழிச்சிட்டு இருக்க கூடாது, கண்ணை மூடு. அப்படிதான் தூங்கு. என்னம்மா உட்காந்துட்டேன், படுக்கலையா? படுக்கணும். என்னாச்சு, முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? நான் வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். எப்பயும் போல கலகலப்பே இல்லையே முகத்துல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மூஞ்சி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை? இல்லை, தலைவலி. அதான். தலைவலியா? அப்ப ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிருக்கலாம். வரும்போதே ஃபோன் பண்ணியிருந்தா மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேல்ல? இல்லை இல்லை. என்னன்னு சொல்லு. இல்லைங்க, வீடு எதுவும் வாடகைக்கு இருக்குமா? வாடகைக்கு வீடா? யாருக்கு? இல்ல, நமக்கு தான். ஏன், நம்ம தான் இங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன? இல்லைங்க, நம்ம இருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லலை. வந்து எத்தனை நாள் ஆகிப்போச்சு, அதான் வேற வீடு பார்த்து நம்மளும் போகலாம், அதான். ஏன், யாரும் எதுவும் சொன்னாங்களா வீட்டில்? ஐயோ இல்லை இல்லை, வீட்டிலலாம் யாரும் சொல்லலை. எனக்கே தோணுச்சு, நம்மளும் இங்கே வந்து இருக்கிறோம், அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு வேற வந்திருக்கோம்ல, அதனால் பார்க்குற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க,
அதான் என்ன இத்தனை நாள் வரைக்கும் மகாவுக்கு குழந்தை பிறக்கட்டும் அதனால இருந்தோம். இப்போ தான் எல்லாம் வந்துருச்சுல்ல. இனிமே நமக்கு என்ன இங்கே வேலை? அதான். யாரும் வீட்ல எதுவும் சொன்னாங்களா? ஐயோ வீட்லலாம் எதுவும் சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். இங்க பாரு, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும். ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லு, நான் உடனே வீடு பாக்குறேன். ஐயோ யாரும் எதுவும் சொல்லலைங்க, எனக்கு தான் தோணுது வீடு பாருங்கன்னு. ஏதோ நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. சரி விடு, நான் வீடு பாக்குறேன். சரியா? ம் சரிங்க. எதுவும் நினைக்காத, நான் இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? எதுவும் பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் உமா இப்படி சொல்றா. இல்லைன்னா அம்மா தனியால கஷ்டப்படுவாங்க, நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு இப்படி பேசுறானா ஏதோ நடந்திருக்கு, சொல்லாம மறைக்கிறா. சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு வீடு பார்க்கணும்னு சொல்றா, அதுக்கு முதல்ல நம்ம வீடை பார்ப்போம். ஏன் தாச்சி தூங்கிட்டீங்களா? இல்ல தாச்சி, சொல்லுங்க. ஏன் தாச்சி, மகாவை பார்க்கறதுக்கே எனக்கு பாவமா இருக்குங்க. பாவம், பிறந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட அந்த பிள்ளைய வந்து பார்க்கல. ச்சே, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது அமையக்கூடாதுங்க. நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்துல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் குடும்பமே வரும். ஆனா பாருங்க, இந்த பிள்ளைக்கு யாருமே வந்து பாக்குறது இல்ல. பெத்த அப்பாவும் சரி, கூட பிறந்தவனும் சரி, யாருமே ஒரு எட்டு கூட இப்ப வரைக்கும் வந்து பார்க்கல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நரக வேதனை இல்ல? அததான் அவங்கவுங்க மனசு போலதான் அத்தாச்சி. ஏன் அத்தாச்சி அப்படி சொல்றீங்க? மகா நல்ல பிள்ளை தானே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது, அது கல்லாவும் இருக்கும். ஏன் தாச்சி இப்படி சொல்றீங்க? நம்ம தான் அந்த பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கணும், எல்லாமே பண்ணணும் வைக்கணும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவ உமாவை பேசினதுன்னா அத்தாச்சிக்கு தெரியல. இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான். இவங்க முதல்ல மாதிரி மாறினாங்க, இந்த வீடே வீடா இருக்காது. இதுக்கும் நம்ம சொல்லாம மறைக்கிறது தான் நல்லது. ஏன் தாச்சி, ஏன் அப்படி சொன்னீங்க? இல்ல தாச்சி, நான் பொதுவா சொன்னேன். பொதுவானாலும் இப்ப அதை சொல்றீங்களே, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தாச்சி, தூக்கம் வந்துருச்சு. நீங்க சொன்னீங்களா, அதனால நான் அப்படி சொன்னேன். ம், சரி சரி. குடும்பமே ஒன்னா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டேன். இல்லை, இப்படி அவனு நினைச்சு கூட பார்க்கல. புள்ள மனசு எம்புட்டுன்னு வந்து போயிடுச்சு. கூட்டு குடும்பத்தில் வாழ்றதுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். ஆனால் இந்த பிள்ளைங்க இப்படியெல்லாம் நடந்துக்குதுங்களே, நம்ம இருக்கும்போதே இந்த மாதிரி நடந்துக்குதுங்களே. நம்ம இல்லைன்னா என் பிள்ளை இந்த பக்கம் வரவிடுவாளா இந்த மகா? ஐயோ கடவுளே, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. என் மகளா இவளை நினைக்கிறேன், ஆனால் என் மகளை இவ வீட்டுக்கு வரவிடாத அளவுக்கு பண்ணிடுவா போல இருக்கே. மாமா, இங்க பாரு, ராத்திரி நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன கத்த வைக்காத. கம்முன்னு உன் வேலையை பார்த்துட்டு இரு. என்ன மாமா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க? இங்க பாரு, நீ அக்காவை இந்த அளவுக்கு நீ கேவலமா நினைக்கிறேன்னு உன் மனசுல இருக்க அழுக்கு சாக்கடை எல்லாம் வெளியே வந்துச்சுல, இதுலயே தெரிஞ்சு போச்சு நீ யாரு என்னன்னு. இத்தனை நாள் வரைக்கும் நடிச்சுட்டுல இருந்திருக்க. முதல்ல உன் கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியும், சரியா? சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நீ என்னென்ன வேலை பண்ணுன, அத்தையை எவ்வளவு கேவலமா நடத்தின, உங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை நான் வெளியே காட்டிக்கல. ஏதோ நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என் கூட சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு அழுக்கையும் வஞ்சகத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. வெளியே சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது. ச்சீ மாமா, அது ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம பேசிட்டேன். நீ கோவத்துல தெரியாம பேசுன. தெரியாம பேசுறதுக்கும் தெரிஞ்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க இங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே. எவ்வளவு கஷ்டத்துல வீடு வாசல் இல்லாம கஷ்டத்தோட தானே வந்தாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இவ்வளவு கேவலமா பேசும்போது இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி வழி இல்ல. என்ன மாமா? சத்தியமா சொல்றேன், உன்னை பாக்குறதுக்கு கூட எனக்கு மண்டை எரியுது. என்ன பண்றது, பொறுமையா போய்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும். இப்படி பேசுறீங்களே. தயவு செஞ்சு என்னை கத்த விட்டுறாத. பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எல்லாரும் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு படுத்துரு, இல்லையா அப்படியே உட்காந்துரு, என்கிட்ட எதையும் பேசாத. யாருமே என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. உன்னைய பொறுத்த வரைக்கும் உன்னோடது மட்டும்தான் முக்கியம்னு யோசிப்ப. என்னால உன்னோட சுயநலத்தை மட்டும் யோசிக்க முடியாது. எனக்கு எல்லாரும் வேணும், எல்லா குடும்பமும் வேணும். அதனால நான் எல்லாத்த பத்தியும் தான் யோசிக்கணும். என்ன மாமா? நீ யார் எப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு காரியம் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தானே அத்தை கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அப்படியே நல்லவளாவே இருந்த. அப்புறம் உன்னோட சுயரூபம் வெளியே வந்துருச்சுல. எத்தனை நாளைக்கு ஒருத்தரால தன்னோட சுயத்தை மறைச்சிட்டு வாழ முடியும்னு நினைக்கிற? 1 வருஷம் வாழ முடியும், 2 வருஷம் வாழ முடியும். ஆனா அவங்க உண்மையான சாக்கடை வெளியே வந்தே தான் தீரும். அந்த மாதிரி சாக்கடை தான் நீ.